இலங்கையின் கல்வி அமைச்சால் உலக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறந்த ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு வழங்கப்படும் உயரிய தேசிய விருது எது? குரு பிரதீபா பிரபா. பாடசாலை மாணவர்களுக்காக காணப்படும் காப்புறுதி திட்டம் யாது? ஸ்ரக்ஷ. தெற்காசியாவில் முதல் பசுமை பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டது? ஹோமாகம. இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தொழில்நுட்ப கல்லூரி எது? மருதானை. தொழில்நுட்ப துறைக்காக உருவாக்கப்பட்ட தேசிய கல்வியியல் கல்லூரி எது? குளியாப்பிட்டிய. பாடசாலை மாணவர்கள் பாதுகாப்பாக பயணிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் போக்குவரத்து சேவை யாது? சிசுசெரிய. இலங்கையில் சிறுவர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அமைந்துள்ள இடம் மிதிவல. தகவல் அறியும் உரிமைகள் ஆணைக்குழுவின் தற்போதைய தலைவர் தயாலங்காபுர. இலங்கையில் விஞ்ஞானத்துறைக்காக வழங்கப்படும் விருது எது? வித்யா யோதி. இலங்கையில் சிறுவர்களுக்காக அமைக்கப்பட்ட வைத்தியசாலை எது? லேடி ரிச்வே வைத்தியசாலை. கல்வி திட்டமிடலுக்கான சர்வதேச நிறுவனம் IIEP எங்கு அமைந்துள்ளது? யுனெஸ்கோ இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங், பாரிஸ், பிரான்சில். உலக புலமை சொத்துரிமை அமைப்பின் தலைமையகம் எந்த நாட்டில் உள்ளது? சுவிட்சர்லாந்து, ஜெனீவா. யுனிசெஃப் என்பதன் விரிவாக்கம் யாது? யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட். GPA என்பதன் விரிவாக்கம் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். மகாத்மா காந்தியின் 3H என்பது யாது? ஹெட், ஹார்ட், ஹேண்ட். உலகில் அதிகூடிய பதிப்புரிமையை பெற்ற புத்தகம் எது? கின்னஸ். விஞ்ஞான கல்வியுடன் தொடர்புடைய ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவனம் எது? யுனெஸ்கோ. யுனெஸ்கோ அமைப்பினால் வெளியிடப்படும் பருவகால இதழ் யாது? யுனெஸ்கோ ஹுரியர்.